வணக்கம். கல்ச்சுரல் ஷாக், பண்பாட்டு அதிர்ச்சி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு புதிய இடத்துக்கு போனோம்னா நமக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுவது உண்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் வீட்டிலேருந்து நடந்து போகிற தூரத்துலேயே இருந்தேன். யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அங்கே பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க, வேறு சில மாநிலங்கள்லேருந்து வந்திருக்காங்க, வேறு சில நாடுகள்லேருந்து வந்து படிக்கிற மாணவர்கள் இருந்தாங்க. எடுத்த உடனே என்னென்னா, எப்படி இந்த சூழலில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு பெரிய தயக்கம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ரேகிங் உண்டு. சீனியர்ஸ் பார்த்தாங்கன்னா அப்படியே இந்த கொக்கு மீனை கவர மாதிரி கவிட்டு போய் பயங்கரமாக ரேகிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் இனிஷியலாக என்னென்னா ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் ஷாக் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா வேலையில் என்னென்னா அங்கே இருக்கக்கூடியவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட போய் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகாடமி, லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தொடக்கத்தில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய டிஸ்பொசிஷன், இது எல்லாமே ஒரு விதமான கல்ச்சுரல் ஷாக்கை கொடுத்தது. எப்போவுமே ஒரு புது இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல நாம் அந்நியரை போல உணர்வோம். அதனால் தொடக்கத்தில் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் என்னென்ன மாதிரியான மனக்குழப்பங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நாம் தாக்கு பிடிப்போமா, ஃபியர் ஆஃப் கோப்பிங். அடுத்தது என்னென்னா, ஒருவேளை தோற்று போயிடுவோமோ, ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர். ஒரு பாதுகாப்பின்மை. நம்ம ஊரில் இருக்கும்போது ஒரு பாதுகாப்பின்மை இருக்கும். எப்போவுமே மனிதர்கள் எப்படின்னா இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது விரும்புகிறவங்க. இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போன உடனேயே தொடக்கத்தில் என்ன ஆகுனா ஒரு அதிர்ச்சி ஏற்படும். ஐயோ, ஒரு பாதுகாப்பின்மையாக இருக்கிறோமே அப்படின்னு. ஒருவேளை இந்த இடத்துக்கு நாம் வந்து சூட்டபிளாக இருக்க மாட்டோமா, ஃபியர் ஆஃப் இன்அடிக்குவசி, அந்த மாதிரி ஒன்றும் ஒரு பதற்றம் வரும். மற்றவங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம சரியாக பேச மாட்டோம். ஏன்னா ஒரு பதற்றத்தோடு தான் நம்ம பேசுவோம். ரெண்டாவது, நமக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படும், என்னென்னா சர்வைவல் ஆகுமோ. இப்போ எங்கள் காலேஜுக்கு வந்து பசங்க ரேகிங்லாம் பிடிக்காமல் சில பசங்களாம் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து வந்து மறுபடியும் சேர்ந்தாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம தாக்கு பிடிப்போமோங்கிற ஒரு பயம், அச்சம், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படுவது வழக்கம். இது எதனாலலாம் ஏற்படுதுன்னா, ஒரு புது காலேஜ் போனோடனே முதல்ல ஒரு கல்ச்சரல் ஷாக் ஏற்படும். ஏன்னா நாம் வளர்ந்த ஸ்கூலும் நாம் வளர்ந்த இடமும் இந்த காலேஜும் முற்றிலுமாக வேறாக இருக்கும்போது ஒரு பெரிய, அது இன்றைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து இந்த JNU, டெல்லி யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் போய் படிக்கிறவங்களுக்கு அது இன்னும் ஷாக்காக இருக்கும். சரி, இந்தியாவிலேருந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்டோ கேம்பிரிட்ஜோ போய் படிக்கிறாங்க, அல்லது ஹார்வர்டோ போய் படிக்கிறாங்கன்னா அது இன்னமுமே ஷாக்காக இருக்கும். அதனால் ஒரு நியூ காலேஜ், புதுசாக ஜாபில் போய் சேர போகிறோம்னா அந்த வேலையில் ஒரு கல்ச்சுரல் ஷாக் இருக்கும். ஒரு புதிய இடத்துக்கு போகிறோம், இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்துல போகும்போது பசங்களுக்கும் ஷாக்காக இருக்கும், பேரண்ட்ஸ்க்கும் ஷாக்காக இருக்கும். அதனால் அந்த இடத்துல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இனிஷியலாக ஒரு கல்ச்சரல் ஷாக் இருக்கக்கூடியது உண்டு. அதே மாதிரி ஒரு ப்ரமோஷன் ஆகுது, அல்லது இப்போ வேறு போஸ்டிங் நடக்குது, வேறு டிபார்ட்மெண்ட் போகிறாங்கன்னா தொடக்கத்தில் ஒரு கல்ச்சரல் ஷாக் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலை இருப்பது உண்டு. இப்போ ரூரல் ஏரியா, ஊரக பகுதியிலிருந்து ஒரு நகர்ப்பகுதிக்கு மாணவர்களோ மற்றவர்களாக போகும்போது முற்றிலும் மாறுபட்ட ஒரு சூழல். எனக்கே கடலூரில் அடிஷனல் கலெக்டராக இருக்கேன். சென்னையில் ஸ்பெஷல் ஆஃபீஸர் 8th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸாக வந்தபோது இந்த செக்ரட்டேரியட் கல்ச்சரும் டிஸ்ட்ரிக்ட் கல்ச்சரும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அதை பார்க்கும்போது இனிஷியலாக ஒரு மாதத்துக்கு ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷாக் இருந்தது. அதே மாதிரி நாங்கள் தங்கி இருந்த இடம், அங்கே இருந்த மக்களுடைய மனநிலை, இதெல்லாமே முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அதில் என்னன்னாக்க, இந்த மாதிரி ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு போகிறவங்க, இன்னொன்று ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன். இப்போ லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜுங்கிறது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். நான் தொடக்கத்தில் மசூரி போகும்போது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா கூட எல்லாம் தமிழ் தான் பேசுவாங்க. இந்த எக்ஸாம் மட்டும்தான் இங்கிலீஷில் எழுதுவோம். அங்கே போனவொடனே எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா JNUலேருந்து வந்தவங்க, டெல்லி யூனிவர்சிட்டிலேருந்து வரவங்க, டூன் ஸ்கூலில் படித்தவங்களாம் இங்கிலீஷில் பேசும்போது தொடக்கத்தில் இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட பேசுவதற்கு ஒரு பதற்றம், ஒரு பயம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு லைப்ரரியில் போய் டெய்லி ஒரு புக் எடுத்துகிட்டு வரேன். புரியுதோ புரியலையோ படிப்பேன். அன்றைக்கி நைட்டு படித்து முடிச்சுட்டு தான் நான் கீழே வைப்பேன். அதனால் என்னதுன்னா, ஆன் த ஸ்பாட் கிரியேட்டிவ் ரைட்டிங் காம்படிஷனில் நான் கலந்துக்கிட்டு ஒரு 3 மாதத்துலேயே 3rd ப்ரைஸ் வாங்க முடிஞ்சது. காரணம் என்னென்னா, நம்முடைய முயற்சி. ஒரு லாங்குவேஜ்,
சில டைமில் என்னென்னா இந்த குசின் அவங்களுடைய உணவு முறை தொடக்கத்தில் நல்லா இருக்கும், சப்பாத்தி அப்படின்னு ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சா இட்லி சாம்பார் சாப்பிடணும் போல் ஆசை வரும். அப்புறம் போய் நாம் அங்கே இங்கே போய் அலைவோம் எங்கே இட்லி கிடைக்குதுன்னு சொல்லி. அதில் என்னென்னா அவங்களுடைய உணவு முறை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். இப்போ நீங்கள் நாகாலாண்டில் போனீங்கன்னா யாராவது கீழே விழுந்தாங்கன்னா எல்லோரும் சிரிப்பாங்க கைத்தட்டி. நம்ம ஊரில் ஐயோ பார்த்து கீழே விழுந்துட்டியா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க சிரிப்பாங்க. அவர் கீழே விழுந்தவரும் சிரிச்சுக்கிட்டே இருந்து வருவார், ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே. அது அவங்களுடைய கல்ச்சர். அதனால் என்னன்னாக்கா மேனர்ஸ் என்ன அது நம்மளுக்கு தெரியணும். இன்னொன்று ரொட்டீன். இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், நாம் இங்கே 8 மணிக்கு சாவகாசமாக எந்திரிச்சு கிளம்புறவங்களாக இருப்போம். மசூரியெல்லாம் எப்படின்னா 5 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு கிரவுண்டுக்கு போகணும். 1 மணி நேரம் ட்ரில். அந்த குளிரில் அந்த ட்ரில் பண்ணாதான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். தொடக்கத்தில் நிறைய பேருக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். அது ஒரு விதமான கல்ச்சுரல் ஷாக்காக இருக்கும். அதே மாதிரி வெதர். இப்போ நாமெல்லாம் ஒரு ஹாட் வெதருக்கு தான் நம்ம கஷ்டமாயிருக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஹாட்டஸ்ட்டு தான். இங்கே ஒன்றும் பெரிய சில் வெதர்லாம் கிடையாது. நம்ம வின்டரை பார்த்தா அவங்க சிரிப்பாங்க. இப்போ நீங்கள் ரஷ்யாவுக்கு போகிறீங்க, அல்லது ஈவன் மசூரியிலேயே அல்லது நைனிட்டாலில் ஒர்க் பண்ணணுன்னா, இப்போ டெல்லியிலேயே பயங்கர குளிர். சில டைமில் பார்த்தீங்கன்னா -2 டிகிரிஸ்லாம் போயிடும். அந்த மாதிரி இடத்துக்கு போனவனையும் ஒரு கல்ச்சுரல் ஷாக். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து ஒரு அப்செட் ஆவீங்க, எப்படி இந்த இடத்துல தாக்கு பிடிக்க போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி ஒரு புது இடத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னென்னா ஹனிமூன் ஃபேஸ். ஃபஸ்ட்டு போனோடனே நல்லா இருக்குல்ல, சப்பாத்திலாம் நல்லா இருக்குல்ல, ஹெல்த் நல்ல சப்ஜி பாருங்கள், நம்ம இந்த சாம்பார் ரசம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எப்படி அதில் இருந்து எப்படி உடம்பு தேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப நல்லாயிருக்கும், அது ஹனிமூன் ஃபேஸ். அப்புறம் கொஞ்சம் ஆனவுடனே என்ன ஆகுனா, ஐயோ என்ன அது இதையே தின்னுட்டு இருக்க வேண்டியது, வெதர் கொள்ளுதே, வெளியவே போக முடியலையே அப்படி தோணும். அது என்னன்னாக்கா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபேஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம், அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ். கடைசியாக அந்த இடத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிடுவோம், அது அடாப்டேஷன் ஃபேஸ். அதனால் கல்ச்சுரல் ஷாக் என்பது தவிர்க்க முடியாதது. அந்த பண்பாட்டு அதிர்ச்சி எதிர்கொள்வதற்கு மனத்தயாரிப்பை நாம் மேற்கொண்டால் அந்த இடத்தில் பொருந்தி விடுவோம் என்பதை புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.